மக்களுக்கு நன்றியை தெரிவித்து புதிய ஜனாதிபதி அனுர வெளியிட்ட உருக்கமான பதிவு. பல நூற்றாண்டுகளாக நாம் வளர்த்து வந்த கனவு இறுதியாக இன்று நனவாகியுள்ளது. இந்த சாதனை நூறாயிரக்கணக்கானவர்களின் கூட்டு முயற்சி. உங்கள் அர்ப்பணிப்பு எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்துள்ளது. அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் என தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்த வெற்றி நம் அனைவருக்கும் சொந்தமானது என தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த நோக்கத்திற்காக தங்கள் வியர்வையையும் கண்ணீரையும் தங்கள் வாழ்க்கையையும் கூட அர்ப்பணித்த பலரின் தியாகத்தால் எங்கள் பயணம் செதுக்கப்பட்டுள்ளது. அவர்களின் தியாகங்கள் மறக்கப்படவில்லை. அவர்களின் நம்பிக்கைகள் மற்றும் போராட்டங்களின் செங்கோலை நாங்கள் தாங்குகிறோம். அது சுமக்கும் பொறுப்பே அறிந்தே. நம்பிக்கையினாலும் எதிர்பார்ப்பினாலும் நிரம்பிய கோடிக்கணக்கான கண்கள் எம்மை முன்னோக்கி தள்ளுகின்றன. ஒன்றிணைந்து இலங்கை வரலாற்றை மீண்டும் எழுத தயாராக நிற்கிறோம். இந்த கனவை புதிய தொடக்கத்தில் மட்டுமே நனவாக்க முடியும். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள் மற்றும் அனைத்து இலங்கையர்களின் ஒற்றுமையே இந்த புதிய தொடக்கத்தின் அடித்தளமாகும். நாம் தேடும் புதிய மறுமலர்ச்சி இந்த பகிரப்பட்ட வலிமை மற்றும் பார்வையிலிருந்து எழும். நாம் ஒன்றாக இணைந்து இந்த எதிர்காலத்தை வடிவமைப்போம் என குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்சகளின் கோட்டைக்குள் இருந்து தூக்கி வீசப்பட்ட நாமல். பெரும் அரசியல் பின்புலத்தை கொண்ட நாமல் தனது சொந்த மண்ணில் குறைவான வாக்குகளை பெற்று தோல்வியடைந்துள்ளார். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இதுவரைக்கும் ராஜபக்சர்களின் கோட்டை என கூறப்பட்ட அம்பாந்தோட்டையிலிருந்து வாக்குகளின் மூலம் நாமல் தூக்கி வீசப்பட்டார். 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்யும் தேர்தல் நிறைவடைந்துள்ளது. இந்த தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்ய உள்ளார். இந்த ஜனாதிபதி பலரின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் மக்களின் வாக்குரிமையின் பலத்தை உணர்த்துவதாகவும் அமைந்தது என்பதில் ஐயமில்லை. காரணம், இதுவரை காலமும் சகோதர மொழி மக்களால் கொண்டாடப்பட்ட ராஜபக்ச குடும்பம் இன்றைய தினம் தேர்தல் முடிவுகளின் ஊடாக மக்கள் மனதிலிருந்து எந்தளவிற்கு வெறுப்பை சம்பாதித்துள்ளனர் என அறிய முடிந்தது. இதற்கான சிறந்த உதாரணமாக ராஜபக்சர்களின் ஆட்சி பகுதியில் களமிறங்கிய பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச ஏனைய வேட்பாளர்கள் மத்தியில் படுதோல்வியை தழுவியமே என்பதே காரணமாகும். ஜனாதிபதியாக ரணில் இறுதி அறிக்கையை வெளியிட்டார். தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகுவதாக ரணில் விக்ரமசிங்க உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். தற்போது நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டுமென்று தற்போதைய ஜனாதிபதி ரணில் தெரிவித்தார். அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி தனது விசேட ஊடக அறிக்கையினூடாக குறிப்பிட்டார். கடந்த 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையின்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் நாட்டை ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவருக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட ஊடக அறிவிப்பில் அறிவித்தார். நிலக்கரி சுரங்கத்தில் திடீரென ஏற்பட்ட வெடி விபத்து. ஈரானின் கிழக்கு பகுதியில் உள்ள தஃபால் நகரில் உள்ள ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 52 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த வெடி விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வெடி விபத்தின் போது 70 பேர் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தனர் என்றும் தரைமட்டத்திற்கு கீழே 700 மீட்டர் ஆழத்தில் உள்ள சுரங்கங்களில் 18 பேர் இன்னும் சிக்கியிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மெதேன் வாயு கசிவால் தீப்பற்றி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது.